அன்பியம் யூடியூப். இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. இயேசுவின் உருமாற்றம் நிகழ்ந்த மலை தபோர் மலை. புறையினத்த அரசன் கான்ஸ்டன்டைன் அவர்களை கொண்டு முதல் கிறிஸ்துவ ஒன்றிப்பு திருச்சங்கம் கூடியது என்றால், கடவுளின் மாபெரும் ஒன்றிப்பு திட்டத்தில் இன்றைய நாட்களில் நாமும் அமைதியின் ஒன்றிப்பின் கருவிகளாக செயல்பட அழைப்பு பெற்றிருப்பது நாம் பெற்ற பெரும் கொடை. எனவே வாய்ப்புள்ள அனைத்து திருச்சபைகளும் திருச்சபை தலைவர்களும் இம்மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 9 மணி அளவில் காலை 9 மணி அளவில் செயின்ட் தாமஸ் மவுண்டில் கூடுவோம். ஆண்டவரின் மாபெரும் அருளை பெறுவோம். எதிர்வரும் நாட்களான ஆண்டவரின் திட்டங்களை ஆவியின் ஒருப்பொழிவினால் திருச்சமூகமாய் கூடி ஜெபித்து தேர்ந்து தெளிவோம். அவ்வமயம் ஆண்டவரின் சிறப்பு அபிஷேகம் பெற்று வல்லமையாய் நம் கிறிஸ்துவின் நறுமணத்தை தங்களின் போதனைகளாலும் ஊழியத்தாலும் பரிசுத்த வாழ்வாலும் பரப்பிக் கொண்டிருக்கும் தேவ ஊழியர்கள், போதக பிதாக்கள், ஆயர்கள் மற்றும் பேராயர் பெருமக்கள் இன்று எல்லா சபைகளிலிருந்தும் வந்து நமக்காக ஜெபிக்கவும் அர்ச்சிக்கவும் இருக்கின்றார்கள். திருத்தூதர் பணி என்ற நூலிலே 2ஆம் அதிகாரம் 42 முதல் 48 பகுதியில் நாம் வாசிப்பது போல, ஒரே நம்பிக்கை கொண்டவர்களாய் அனைவரும் கூடி வருவோம். இறை வேண்டலில் நிலைத்து நிற்போம். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் ஆண்டவர் நமக்கு பெற்று தருவார். இத்தேசத்திற்கு நமது கிறிஸ்துவ சகோதர அன்பினால் இன்னும் அதிகமான ஆழமான அர்த்தமுள்ள பணிகளை நாம் ஆற்றுகின்ற ஆற்றலையும் அருளையும் இவ்வாறு பெறுவோம். அனைவருக்கும் நன்றி. இறை ஆசை. முதல் முறையாக இவ்வளவு மாபெரும் ஒரு கூடுகை நடக்குது. ஏறக்குறைய 5000 7000 வரை மக்களை எதிர்பார்க்கிறோம். முதல் முறையாக இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டம். எல்லா சபைகளும் சேர்ந்து, எல்லா கிறிஸ்துவ சபைகளிலும் சென்னை மற்றும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எல்லா சபைகளும் முதல் முறையாக இவ்வாறு ஒன்று கூடுவது இதுவே முதல் முறை. ஒரு நாள் முழுவதும். இதற்கு முன் மதமாற்ற தடை சட்டம் நடந்தது. அப்போது மாண்புமிக்க ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அப்போது சபைகளாம் ஒன்று கூடினோம். அதற்கு பிறகு இப்போதுதான் முதல் முறையாக எல்லா சபைகளும் சேர்ந்து பெரிய அளவில் கூடுகின்றோம். இப்போ கூடுறதுக்கு அவசியம் என்ன சார்? அதான் ஏற்கனவே நான் வாசித்த அறிக்கையில் நைசையா திருச்சங்கத்துடைய 1700வது ஆண்டு விழா கொண்டாடும். அது மட்டுமல்ல, வருகின்ற 2033ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்து இம்மண்ணில் பிறந்து இம்மண்ணில் மரித்து உயிர் தெழுந்து 2000 ஆண்டுகளை நிறைவு செய்வோம். அதற்கு ஒரு முன் தயாரிப்பாக இந்த கூடுகை இருக்கும். சிறப்பு அழைப்பாளர்கள், பேராயர்கள், ஆயர்கள் தான் முக்கியமாக கூடுறோம். பிறகு பொதுநிலையில் இருக்க சமூக தலைவர்கள் ஒரு சிலரை அழைக்கிறோம். இந்திய அளவுல இருந்தும் சில தலைவர்கள், கிறிஸ்துவ தலைவர்களாக ஒரு சில உலக தலைவர்களும் இருப்பார்கள். கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு
பாதுகாப்பா? பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணுறோம். பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பிஷப் லாரன்ஸ் பயஸ், தர்மபுரி டயசிஸ். அதாவது இந்த பணிக்குழு கிறிஸ்துவ ஒன்றிய பணிக்குழுவுடைய தமிழக ஆயர் பேரவை உடைய தலைவராக இருக்கிற இந்த பணிக்குழுவுக்கு இந்த உச்சி மாநாடு பேரு தாபோர். தாபோர் உச்சி மாநாடு. தாபோர் என்றால் நாம் நற்செய்தியில் படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அங்கே தோற்றம் மாறினார் தாபோர் மலையில். ஆகவே இது ஒரு புது உத்வேகத்தை எங்கள் அனைவருக்கும் கொடுக்கும் என்று தாபோர் உச்சி மாநாடு 2025 என்று இதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறோம். சார், தமிழ்நாட்டில் மதம் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ திருப்பரங்குன்றம் போயிட்டு இருக்கு, அதை பற்றி என்ன சார்? அதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுகிறதா இல்லை. அது நேரடியாக நாங்கள் அதை பற்றி ஜெபம், கிறிஸ்துவ விசுவாசத்தை எப்படி ஆழப்படுத்துவது, நமது ஒன்றிப்பை இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம உறுதிப்படுத்துவது, அதுதான் குறிப்பாக நான் பேசுகிறேன். பிற மதங்களுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் அச்சுறுத்தல் வருமா? நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் மற்ற மதங்களை எதிர்த்து பேச போவதில்லை. நாங்கள் எங்களுடைய முக்கியமான நோக்கம் எல்லா சபைகளும் ஒன்றிணும். மற்ற மதங்களை நாங்கள் மதிக்கிறோம், மற்ற மதங்களை மதிக்கிறோம், அவர்களோடு நல்லுறவு கொண்டு வாழ விரும்புகிறோம். ஆகவே மற்ற மதங்களை புண்படுத்துகிற விதத்திலே கண்டிப்பாக நாங்கள் பேச மாட்டோம். சபைகளில் உட்பு நிறைய சேர்ந்து வருவாங்க சார். தென்னிந்திய திருச்சபையினுடைய பேராயரனுடைய செக்ரட்டரி பாஸ்டர் அகஸ்டின் பிரேம்ராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆங்கிலிக்கன் சர்ச்சினுடைய பிஷப் ஆயர் அவர்கள் சந்திரசேகர் அவர்கள், டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். டிஎல்சியினுடைய பாஸ்டர் பிஷப்புடைய பிரதிநிதி டாக்டர் ஜேக்கப் சுந்தர் சிங், அவரை பாஸ்டர் கல்யாணகுமார், டாக்டர் மோகன் சி லாசனுடைய ஏஜி சபைக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் வந்திருக்கிறாங்க. இது எஸ்பிசியினுடைய பெந்தகோஸ் திருச்சபையினுடைய தலைவர், செனட்டினுடைய தலைவராக பிஷப் எடிசன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எல்லா திருச்சபையினுடைய தலைவர்களும் ஆயர்களும் இங்கே கூடியிருக்கின்றார்கள். ஒய்எம்சிலையும் அவர் ஒய்எம்சி ஆனந்த் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர் டாக்டர் பால்தரன் ஐயா அவர்களும் அவர்களுடன் சேர்ந்து பயணிக்கின்ற எல்லா சகோதரர்களும் அருட் சகோதரிகளும் இங்கே பயணிக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்துதான் இந்த விசுவாச அறிக்கையை இன்று தெளிவுபடுத்தியிருப்பார்கள். சுப்ரீம் கோர்ட் லாயர் ஜெயக்குமார் ஐஎன்ஏன்னு சொல்லுவாங்க, இந்தியன் நேஷனல் அப்போஸ்தலிக் டயசிஸினுடைய பிஷப் ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மொத்தம் 15 திருச்சபைகளுடைய தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் பிஷப் லாரன்ஸ் பயஸினுடைய துணையாக அருட்தந்தை பெனடிக்ட் பர்னபாஸ் அவர்கள் மதுரை ஆர்ச் டயசிஸ் ஆஃப் மதுரையினுடைய செயலாளராகவும் கமிஷன் செயலாளராகவும் செயல்படுகிறார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.